ஒரு ரஷ்யன் கப்பல். அவங்க வந்து அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் எம்பயர் ஸ்டேட் 1400 ஃபீட் அந்த மாதிரி சொல்றாங்க. அதுக்கு மேல நின்று அந்த ப்ரொபோஸ் பண்ண அந்த ஒரு சீன் தான் ஐ திங்க் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் அப்படியே எல்லாம் பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. பார்க்கும்போது நம்ம ஒரு பெண்ணா இருக்கும் போது என்ன தோணும், என்ன நமக்கு தோணும் நேச்சுரலா, ஓ மை காட் லக்கி கேர்ள். இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் டே ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்க்கும்போது லவ் வந்து இட்ஸ் அ வெரி எக்ஸ்பென்சிவ் மாதிரி ஆயிடுச்சு. இட்ஸ் எ ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு தெரிஞ்சியும் நீங்கள் போய் அந்த இடத்துல போய் நீங்கள் என்டர் ஆகுறீங்கன்னா யுவர் புக் யூ வில் பி புக்ட் அண்டர் ட்ரெஸ்பாசிங். ட்ரெஸ்பாஸ் இஸ் அ ஆஃபென்ஸ். இப்போ மஞ்சுமால் பாய்ஸ் கூட பார்த்துருக்கோம். அந்த ஏரியா வந்து இட் இஸ் ரெஸ்ட்ரிக்ட். அந்த ஏரியா வந்து ரெஸ்ட்ரிக்டட். ஏன் அங்கே போகக்கூடாது? சப்போஸ் போனீங்கன்னா இந்த செல்ஃபி பாயிண்ட்ஸ்ல நடக்கிற நிறைய இறப்புகள், அந்த உயிரிழப்புகள்லாம் நம்ம கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். ப்ராபப்ளி அந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிற ஒரு மோகத்தினால ஐ திங்க் ஏகப்பட்ட விஷயங்கள் சுற்றி நடந்துட்டு இருக்குல்ல. See, of course, சோஷியல் மீடியா மோகம்னு நீங்கள் சொல்கிறீங்களா, அது வந்து ஒன் சைடு. ஆமாம், சில பேர் வந்து மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். ஐ திங்க் இப்போ இருக்கக்கூடிய அந்த மாடர்ன் டே ரிலேஷன்ஷிப்ஸில் ஐ திங்க் நிறைய நியூஸ் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து கேள்விப்பட முடியும். ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் பிகாஸ் நீங்கள் நிறைய கேசஸ் ஹேண்டில் பண்ணுறதுனால, அந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்னால அப்படி நிறைய நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுனால இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் டே ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மாடர்ன் டே ரிலேஷன்ஷிப் அது ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஓகே, ஏதோ ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. பட் ஐ திங்க் அந்த லவ் வந்து ஐ டோன்ட் ஃபைண்ட் லவ் ஜென்யூனா இல்லைன்னு சொல்றீங்க? ஜென்யூனா இல்லை, லவ்வே இல்லை. அவங்க வந்து ஐ திங்க் ஸோ. நான் பார்த்த வரைக்கும் இப்போ நம்ம கிட்ட வர கேசஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னன்னா, ஓகே, அந்த கப்பிள் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, ஒரு கமிட்மெண்ட் இருக்கு, பட் தேர் இஸ் நோ லவ். பட் அந்த ரிலேஷன்ஷிப் அண்ட் அந்த கமிட்மெண்ட் வந்து ஒரு வேற ஏதோ பர்பஸ்க்காக தான் இருக்கு. அல்டிமேட்லி we come together for love. கரெக்டாக லவ் பண்ணுறோம், அதுக்காக தான் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்றோம், ஓகேவா? பட் ஐ திங்க் அதுவே இல்லை, லவ்னு ஒரு கான்செப்டே இருக்கிற மாதிரி இல்லாத மாதிரி எனக்கு தோணுது. ஆமாம், நான் பார்த்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் ஒரு குட் இருக்குது, ஒரு பேட் இருக்குது, அதெல்லாம் இருக்குது, ஓகேவா? இந்த மாதிரி கேசஸ் இருக்கும்போது அந்த கான்ட்ரரி எக்ஸ்ட்ராடினரி லவ், கரெக்டாக அந்த லவ் தான் அவ்வளோ கொட்டிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி கேசஸும் இருக்குது. பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்க்கும்போது லவ் வந்து இட்ஸ் அ வெரி எக்ஸ்பென்சிவ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ டிமாண்ட் ஆயிடுச்சு. லவ் தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். மற்றது கூட நீங்கள் வாங்கிடலாம். அந்த மாதிரி தான் ஐ ஃபீல் பார்த்த வரைக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் கூட இதுக்கு முன்னாடிலாம் பேசும்போது சில விஷயங்கள் சொல்லிக்கிறேன். பிகாஸ் சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு லைக் எனக்கு இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கப்பிள்ஸ்குள்ள நிறைய ஃபைட்ஸ் வருது. ரொம்ப சிம்பிளான விஷயத்தினால டிவோர்ஸ் ஆகாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது அப்படி இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது அந்த நியூஸ் உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு ரஷ்யன் கப்பல், அவங்க வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்ல எம்பயர் ஐ திங்க் அந்த பில்டிங் எம்பயர் ஸ்டேட், அந்த பில்டிங் மேலே ஒரு 1400 ஃபீட் அந்த மாதிரி சொல்றாங்க. அதுக்கு மேல நின்று அந்த ப்ரொபோஸ் பண்ண அந்த ஒரு சீன் தான் ஐ திங்க் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் அப்படியே எல்லாம் பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. எல்லாரும் ஸ்டேட்டஸ் போடுறாங்க, நிறைய ரீல்ஸும் வருது. என் கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி என்ன பண்ண சொல்றா, அதை பண்ண சொல்றா, இப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் அதை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட் அந்த ரீல் பார்த்தப்போ எப்படி இருந்தது? ஐ சா தட். அதுதான் பார்க்கும்போது நம்ம ஒரு பெண்ணா இருக்கும் போது என்ன தோணும், என்ன நமக்கு தோணும் நேச்சுரலா, ஓ மை காட் லக்கி கேர்ள், கரெக்டா இதெல்லாம் பண்ணுங்க. பிகாஸ் இப்போ இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஆர் பீட் எனி திங் எஃபர்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு, கரெக்டா? முன்னாடிலாம் அப்பா அம்மா லவ் பண்ணுற டைம், தாத்தா பாட்டி லவ் பண்ணுற டைம்லாம் எல்லாமே ஒரு எஃபர்ட் தானே. அந்த கொலுசு வாங்கி கொடுக்குறதோ ஆர் அந்த மல்லிப்பூ வாங்கிட்டு வந்து கொடுக்குறது, தட் இஸ் ஆல் எஃபர்ட்ஸ். பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஒரு வாட் எவர் மேபி இந்த டைம் ஜோனில் எஃபர்ட்ஸ் இருக்காத மாதிரி தோணுது. ஸோ when I saw that video, it is wow, it's beautiful, upload பண்ணனும், ரொம்ப lucky girl அதெல்லாம். But on a legal aspect, no. இப்போ ஐ திங்க் அவங்க அரெஸ்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் தான் கேள்விப்பட முடியுது. ஸோ உண்மைதானா மேம்? ரிலீஸ் பண்ணிட்டாங்க? ஆமாம், they have been released. But legal aspectல ஏன் இது வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னா, பிகாஸ் certain areas வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்னு சொல்லியிருக்காங்க.
கரெக்டா? இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மஞ்சுமால் பாய்ஸ் கூட பார்த்துருக்கோம். அந்த ஏரியா வந்து இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட். இது சொல்றது வந்து ஸோ தட் அண்டர்ஸ்டாண்டிங்காக, ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ அந்த மஞ்சுமால் மூவிஸ் பாய்ஸ் மூவிஸ் பார்க்கும்போது கூட அந்த ஏரியா வந்து ரெஸ்ட்ரிக்டட். ஏன் அங்கே போகக்கூடாது? சப்போஸ் போனீங்கன்னா டெஃபினட்டாக ஏதாவது ஆகும், யாராவது இறந்து போவாங்க, இல்லைன்னா இன்ஜுரி ஆகும். அதனால தான் ஏதோ ஒரு ஏரியா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க. ஸோ சர்டன் ஏரியாஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க, ஆர் இட்ஸ் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு தெரிஞ்சியும் நீங்கள் போய் அந்த இடத்துல போய் நீங்கள் என்டர் ஆகுறீங்கன்னா யூ வில் பி புக்ட் அண்டர் ட்ரெஸ்பாசிங். அது வந்து ட்ரெஸ்பாசிங். அந்த ட்ரெஸ்பாசிங்ல அந்த இடத்துல போய் நீங்க வேற ஏதாவது எடுத்திருக்கீங்கன்னா உடனே பர்க்லரி வில் அட்ராக்ட். சப்போஸ் யாராவது செத்து போயிடுறாங்க, அந்த இடத்துல வந்து ஒரு டெத் ஆகுதுன்னா உடனே யாரை ப்ளேம் பண்ணுவாங்க? அந்த பில்டிங் ஓனரோ அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸோ. அதுதான் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க எப்படி அவங்கள உள்ள அலோவ் பண்ணீங்க, நீங்க அலோவ் பண்ணதுனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவாங்கல்ல. ஸோ ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில் வந்து நீங்க என்டர் ஆகும்போது it becomes trespass. Trespass is a offense. எங்க லாங்குவேஜ்ல அது offense. கரெக்ட் தானே? உங்க வீட்டுள்ள நான் என்டர் ஆக முடியுமா? இட்ஸ் trespass தானே. ஸோ இது வந்து லீகல் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது அது வந்து பண்ண வேண்டாம். அண்ட் ஒன் மோர் திங், சி ஓகே அஃப்கோர்ஸ் லவ் ஆல் தட். எல்லாரோட எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ் வந்து மாறும், கரெக்டா? ஸோ அந்த லவ் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் திங் தான். யாருமே இந்த மாதிரி பண்ண மாதிரி நான் பார்த்தது இல்லை. ஓகேவா? இட்ஸ் அவ்வளோ ஹைட்ல போய் நீங்கள் அவ்வளோ ரிஸ்க் பண்ணி பண்ணுறீங்கன்னா இட்ஸ் அ கிரேட் திங். பட் லீகல் ஆஸ்பெக்ட்ல அதுதான். ஸோ யூ ஹவ் டன் அ ட்ரெஸ்பாஸ். அதுக்கு யூ கேன் பி ப்ராசிக்யூட்டட், யூ கேன் பி பனிஷ்ட். ஸோ ஆமாம், தட் இஸ் வாட். பட் இவங்க ஆல்ரெடி நிறைய துபாயில் இதுக்கு முன்னாடி ஐ திங்க் அவங்களோட ஜாபே இந்த மாதிரி, அவங்களோட ப்ரொஃபஷனே அந்த மாதிரி தான். அந்த மாதிரி ஒரு ஹை பில்டிங்ஸில் போயிட்டு அந்த லேண்ட்ஸ்கேப்பர்ஸில் போயிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லவ் அந்த மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணுறது இட் இஸ் ஓகே. பட் இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, கரெக்டா? ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங் தான். அதுதான் அது டேஞ்சரஸ் ஆல்சோ. அவ்வளோ ரிஸ்க் பண்ணிட்டு பண்ண வேண்டான்னு தான் எனக்கு தோணுது. எனிதிங் நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் மவுண்டன்ஸ் கிளைம் பண்ணுறீங்களா, பில்டிங்ஸ் கிளைம் பண்ணுறீங்க பண்ணுங்க, பட் டூ இட் சேஃப்லி, அவ்வளோதான். அண்ட் லீகலி. அதான் லீகலி, எஸ். ஆல்சோ அங்கே ஐ திங்க் அந்த மேலே நடந்த நிறைய மூமெண்ட்ஸ் வைரல் ஆகிட்டு இருக்கும் போது ஐ திங்க் அந்த பொண்ணு பேசினது வந்து அதுவுமே இட் இஸ் வைரல். நிறைய ஃபோட்டோஸ் அவங்க எடுத்தாங்க. பட் இந்த எந்த ஃபோட்டோமே நல்லா இல்லை, திரும்ப ஃபோட்டோ எடுக்கணும் மறுபடியும் அந்த ஹைட்ல நின்றுட்டு. அப்பயும் அவங்க பாய் ஃப்ரெண்ட் சொல்றாங்க, சி ஆல்ரெடி நம்ம ரிஸ்க்ல இருக்கோம், இப்போ போய் நீ ஃபோட்டோ கேட்டுட்டு இருக்க அப்படின்னு அந்த ஒரு விஷயம்லாம் கூட வைரல் ஆகிட்டு இருந்தது. அதுவுமே ஒரு ட்ரோல் மாதிரி ஆயிடுச்சு மேம். இப்போ அது என்னன்னா இட் இஸ் லைக் பாரு, ஒரு பொண்ணா இருந்துட்டு அந்த அவ்வளோ டால் பில்டிங்லயே உங்களுக்கு போட்டோ தான் முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் அந்த செல்ஃபி பாயிண்ட்ஸ், பிகாஸ் அந்த செல்ஃபி பாயிண்ட்ஸ்ல நடக்கிற நிறைய இறப்புகள், அந்த உயிரிழப்புகள்லாம் நம்ம கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். ப்ராபப்ளி அந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிற அந்த ஒரு மோகத்தினால ஐ திங்க் ஏகப்பட்ட விஷயங்கள் சுத்தி நடந்துட்டு இருக்குல்ல மேம். சி அஃப்கோர்ஸ் சோஷியல் மீடியா மோகம்னு நீங்கள் சொல்கிறீங்களா, அது வந்து ஒன் சைடு. ஆமாம், சில பேர் வந்து ஐயோ நான் ஃபோட்டோ எடுத்து தான் ஆகணும், நான் அப்லோட் பண்ணி தான் ஆகணும்னு ஒரு சர்க்கிள் வந்து அந்த மாதிரியும் சுற்றிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து அவங்களுக்கு பிடிச்சதுனால பண்ணுறாங்க. சில பேர் வந்து தே ஆர் ஃபோர்ஸ்ட் டு டூ இட். ஐயோ பிடிச்சிருக்கோ இல்லையோ நான் பண்ணி தான் ஆகணும், அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஒரு 50% தான். எல்லாரும் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பண்ணுறாங்க, போஸ்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. பட் அஃப்கோர்ஸ் தேர் இஸ் அ சர்டன் கேட்டகரி ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் கெட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை சோஷியல் மீடியா. எஸ். அண்ட் இந்த சோஷியல் மீடியானாலே நான் ஆல்ரெடி சொன்ன நடக்கிற அந்த ஃபைட்ஸ், கப்பிள்ஸ்குள்ள நடக்கிற ஃபைட்ஸ், பிகாஸ் வேற ஒரு கப்பிள் ப்ராபப்ளி சேர்ந்து ஒரு ரீல் போட்டிருப்பாங்க, அவங்க கிட்ட வேற ஏதாவது திங்ஸ் இருந்திருக்கலாம், அதை பார்த்துட்டு எனக்கு இது வேணும், இதனால டிவோர்ஸ் வரையும் போறது நிறைய. ஐ டெல் யூ, இப்போ சில பேர் வந்து நம்மளை வந்து அப்ரோச் பண்றாங்களே ஒரு லீகல் ரெமெடிக்கு, அந்த மாதிரி அப்ரோச் பண்ணும்போது நிறைய ஆண்கள் வந்து சொல்லியிருக்காங்க, மேடம் இவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் அந்த ரீல் பார்த்துட்டு பாரு அவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, நீ எனக்கு என்ன பண்ணியிருக்க, அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் அதுதான் இதெல்லாம் கேட்கும் போது தான் எனக்கு தெரியுது, ஓ ஓகே இந்த மாதிரிலாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்களான்னு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தப்பே இல்லை, கரெக்டாக? இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து சில பேர் வந்து அவங்க டெய்லி லைஃப்பில் என்ன நடக்குதோ அதுதான் போடுறாங்க. இப்போ பெண்கள்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்கும் நம்மளோட லைக்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும், எக்ஸ்பெக்டேஷன்ஸும் ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். ஸோ அது பார்த்துட்டு தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. பட் அதுதான், இது வந்து ஒரு நல்ல விஷயமாகவும் எடுத்துக்கலாம். ஆன் த கான்ட்ரரி இதுவும் நிறைய ப்ராப்ளம்ஸும் க்ரியேட் பண்ணுது. சம்டைம்ஸ் வந்து
யூனோ எனக்கு வந்து தக்காளி சாதம் பிடிக்கும், ஓகேவா? பட் சம்டைம்ஸ் அந்த சோஷியல் மீடியாவில் அவங்க பீட்சா சாப்பிட்றாங்களே, எனக்கும் அந்த பீட்சா சாப்பிடணும். ஸோ see, don't let go of your taste and identity. சில பேர் வந்து அவங்க வீடியோவில் அந்த மாதிரி பண்ணுறாங்க, ஸோ நம்மளும் அந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. ஸோ அதுதான், உங்களோட ஒரிஜினாலிட்டியை லூஸ் பண்ணாமல் பிடிச்ச விஷயம் மட்டும் எடுத்துகிட்டு மற்ற விஷயத்த நம்ம ஒமிட் பண்ணிடலாம். ரொம்ப லாட் ஆஃப் சோஷியல் மீடியா இஸ் ஆல்சோ நாட் குட், கரெக்டா? இப்போ நிறைய ஆண்கள் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நீ சோஷியல் மீடியா பார்த்து தான் நீ கெட்டு போற, அந்த ரீல்ஸ் பார்த்துட்டு தான் உன்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஓவரா இருக்கு, யூனோ அந்த மாதிரி இருக்கு. சில பேர் வந்து பேசிக் கேட்டாலும் அது வந்து அவங்களுக்கு ஓவரா கேட்குற மாதிரி தான் இருக்கு. ஸோ இட் ஹேஸ் அந்த 2 sides ஆஃப் த காயின் மாதிரி தான். எஸ், ஐ திங்க் இந்த சோஷியல் மீடியா அப்படின்னும் போது ஹெல்திங்கிறத தாண்டி இந்த கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு பேடாக கமெண்ட் பண்ணுறது, ஐ திங்க் இன்னைக்கு கமெண்ட் செக்ஷன் பார்க்குறதே ஒரு மாதிரி மைண்ட் அளவு டிஸ்டர்பிங்கான ஒரு விஷயமா மாறிடுச்சு. முன்னாடி ப்ராபப்ளி ஒரு 2-3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இட் இஸ் லைக் இன்னுமே ஏன்னா நிறைய ஃபேக் ஐடிஸ் கிரியேட் பண்ண முடியுது, ஃபேக் ஐடி வச்சுட்டு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு அது பார்க்கும்போது எப்படி மேம் இருக்குது? ஏன்னா இன்னும் ஒரு சில பேர் ஃபேக் ஐடி வச்சுருந்தா கண்டுபிடிக்க முடியாதுன்ற அளவுக்குலாம் இருக்குது. பட் இன்னைக்கு ஐ திங்க் டெக்னாலஜி வச்சு இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி வச்சு ஈஸியாக அவங்களை ட்ராக் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ இந்த சோஷியல் மீடியா கமெண்டிங் சொல்கிறோம்ல, இந்த கமெண்டிங் வந்து இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, ஃபேக் அக்கௌண்ட்ஸில் தான் வந்து கெட்டதாக வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. பட் நிறைய அக்கௌண்ட்ஸ் பார்க்கும்போது ஒரிஜினல் அக்கௌண்ட்லேருந்தே அவ்வளோ தைரியமாக வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. தேர் இஸ் ஸோ மச் ஆஃப் நெகட்டிவிட்டி. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு குரூப் இருக்குது, நம்ம வந்து உங்களுக்கு ஏதாவது நல்லது சொல்லணும்னா நீங்கள் சொல்லுங்கள், இல்லைன்னா நீங்கள் சொல்லாமலே இருங்க. யூ கெட் இட்? எதுக்கு ஒருத்தங்களோட அந்த கமெண்ட் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது அது எதுவும் இல்லை, பட் அந்த பர்சன் ரீட் பண்ணும்போது அவங்களோட அந்த ஒரு நாளே ஸ்பாயில் ஆகிடும், கரெக்டாக? நிறைய பேர் வந்து தே ரியலி டிப்ரெஸ். இப்போ வந்து நிறைய பேர் எவ்ரி ஒன் ஆர் ஹேவிங் டிப்ரெஷன், எவ்ரி ஒன் ஆர் ஹேவிங் சம் சார்ட் ஆஃப் சேட்னஸ். பட் எதுக்கு இந்த குரூப்? நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நீங்கள் வந்து சில வீடியோஸ் நான் பார்க்கும்போது எவ்வளோ நல்ல அது டீசெண்டாக இருக்கும், நல்லா இருக்கும், சம்திங் பியூட்டிஃபுல். ஒரு கிட்ஸ் வீடியோ கூட பாருங்கள், சில பேர் இருக்காங்க டு கமெண்ட் சம்திங் டர்ட்டி, டு கமெண்ட் சம்திங் பேட். ஸோ அந்த குரூப்க்கு வேறு எதுவும் வேலையும் இல்லைன்னு நினைக்கிறேன். வேலை இருந்தாலும் அவங்க வந்து இல்லை நான் வந்து கமெண்ட் பண்ணணும். அப்போ அவங்க சைக்கலாஜிக்கலி அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீ நல்லது சொல்கிறியா, அந்த நல்லது சொல்கிறதுக்கு நீ ஃபோன் எடுத்து அந்த டைம் இன்வெஸ்ட் பண்ணி நீ டைப் பண்ணுறியா, ஓகே. பட் இல்லை, நீ கெட்டது சொல்லணும், ஏதோ தப்பாக சொல்லணும், அந்த மாதிரி சொன்னால் எல்லாரும் பார்ப்பாங்கன்னு தெரிஞ்சே நீ வந்து அந்த உன் டைம் போட்டு நீ அதை பண்ணுறீன்னா, அப்போ நீ என்ன மாதிரி ஆளாக இருப்ப இன் யோர் மைண்ட். ஸோ திஸ் கேனாட் பி ஸ்டாப்ட். இது வந்து நடந்துட்டு தான் இருக்கும். அந்த குரூப் வந்து இருந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் எல்லா போஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க கமெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் வந்து இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காமல் உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. அகைன் நிறைய பேருக்கு இந்த விஷயம் சோஷியல் மீடியாவில் போய் எதுனாலும் ஒரு விமனையோ ஜெண்டர் ஸ்பெசிஃபிக்காக அதுன்னு சொல்ல, பட் இன் ஜென்ரல் யார் வேணாலும் வேர்பலாக சில வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி பேசலாம், அதெல்லாம் வந்து லீகலி ஆக்ஷன்லாம் எடுக்கப்படாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. பட் சோஷியல் மீடியாவில் அந்த மாதிரி வேர்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக பேசினாலும் அதுவுமே ஒரு அஃபென்ஸ் தானே மேம்? அஃப்கோர்ஸ் இட் இஸ் அஃபென்ஸ் தானே. நீங்கள் ஆப்ஷனாக பேச முடியாது, நீங்கள் ஆப்ஷனாக ஒன்று வந்து காட்ட முடியாது. ஸோ அதெல்லாம் இட் இஸ் அன் ஆஃபென்ஸ் தான். பட் யார் அந்த டைம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிட்டான், நம்ம போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், சைபர் கிரைமில் ஒரு ரிப்போர்ட் பண்ணலாம், யாருக்கு இந்த டைம் இருக்குது? ஸோ எல்லாருக்கும் தெரியும், சரி அந்த கமெண்ட்டில் ஒரு தப்பான கமெண்ட் போட்டுட்டேன்னா நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு ஸ்க்ரால் பண்ணிவிடுவீங்க, இல்லைனா ரிப்போர்ட் பண்ணிவிடுவீங்க, இல்லைனா அந்த அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணி டெலீட் பண்ணிவிடுவீங்க, அவ்வளோதான். ஸோ ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்குது. பட் இது வந்து தட்ஸ் வாட் ஐ செட், தெர் இஸ் ஸோ மச் ஆஃப் நெகட்டிவிட்டி. நீங்கள் என்ன பண்ணாலும் ஒரு குரூப் இருக்குது உங்களை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கு. எஸ்பெஷலி பெண்கள்னு வரும்போது அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக சர்டன் வார்த்தை வச்சுட்டு அதே வார்த்தை தான் எல்லா பெண்களோட போஸ்ட்லேயும் போஸ்ட் பண்ணுறது. இது வந்து ரொம்ப தப்பான விஷயம். அவங்க வந்து ஏதோ பெருசாக அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் அந்த மாதிரி ஆளுங்களோட லைஃப் ஸ்டைலை பாருங்களேன், ஒன்றுமே இருக்க மாட்டான். நீ ஒரு பொண்ணோட போஸ்ட்டில் வந்து தப்பாக கமெண்ட் பண்ணுற, அந்த பொண்ணு வந்து உன்னை விட ஒரு பெரிய லெவலில் தான் இருப்பாள், படிப்பாக இருக்கட்டும் மற்ற விஷயமா இருக்கட்டும். பட் நீயும் அதே லெவலில் அதே மாதிரி கமெண்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு குரூப் இருக்குது. அதுதான் ஐ எம் கெட்டிங் ஸோ ஃப்ரஸ்ட்ரேட்டட். பட் இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு நம்ம
definitely we have to find some solution in the issue. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.